இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சியான குலோப் ஜாமுன்ஸ் நான் சொல்கிற டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்களும் ஸ்பாஞ்சியாக எந்த கிராக்குமே இல்லாமல் அழகாக குலோப் ஜாமுன்ஸ் பண்ணிட முடியும். இல்லை வந்து ஒரு 2-3 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த கட்டியுமே இருக்காது நம்ம பிணையும் போது. இப்போ இதோட வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். உள்ளங்கையில் பட்டா வந்து ஒட்டக்கூடாது. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 கப் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸுக்கு வந்து 3 கப் சக்கரை 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வந்து மெல்ட் ஆக விட்டுருங்க. இப்போ இதோடையே கொஞ்சோண்டு குங்குமப்பூ 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறம் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாவுல இருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கோங்க. இது 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 உள்ளங்கையுமே முதல்ல டச் பண்ணணும். அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த கிராக்குமே வராது இப்படி பண்ணும்போது. இதே போல் எல்லா ஜாமுன்ஸையுமே வந்து உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஒரே ஃப்ளேமில் வந்து மெயின்டைன் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜாமுனை வந்து ஒன்றுனா போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாமுன்ஸ் எல்லாமே போடும்போது அடியில் போய் தங்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவே மேலே எழும்பி வந்துடும். நீங்கள் கரண்டியை வச்சு நீங்கள் கிண்டி விடணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இருக்காது. அழகாக அதுவே வெந்த உடனே மேலே எழும்பி வந்துடும். அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஜாமுன் வந்து கம்ப்ளீட்டாக வேகும் உள்ள வரைக்கும். இப்போ போட்ட கொஞ்ச நேரத்துலேயே எல்லா ஜாமுன்ஸுமே மேலே எழும்பி அழகாக வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரண்டியோட பின்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இதை வச்சுட்டு லைட்டாக வந்து அப்படியே சர்க்குலர் மோஷனில் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து கலர் உங்களுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும் இப்படி பண்ணும்போது. இந்த மாதிரி கலர் கரெக்டாக வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. சக்கரை பாகு வந்து ஹீட் ஆகலைன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. சக்கரை பாகு வந்து நம்ம சுடுதண்ணிலாம் குடிப்போம்ல, அந்த ஹீட்டில் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜாமுனை வந்து இதில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வந்து ஊறி இருக்கும் கரெக்டாக. ஒரு தடவை நீங்கள் ஜாமுனை வந்து சக்கரை பாகில் போடும்போது லைட்டாக ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ஸோ வந்து அதை வந்து எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.